ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் 3 கிரகம் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் 3 கிரகம் ராகு, சூரியன் மற்றும் புதன். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தடையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. 4 ராசிக்கு போகிறார். அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி கார்த்தால சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்பு கண்ணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் 2 வகை. ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புகரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது. இப்போ வர்றது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தேனால் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது சஷ்டி திதி, எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க, அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை தவிர கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடும். சஷ்டி திதியில் விரதம் சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் போஜனம் செய்யணும். அது மாதிரி சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா, சந்திர பகவான் மதிகாரகன். அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. சரி, இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். முதல்ல நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து
உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோச்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2004 வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இப்போ தான் 7.5 சனியெல்லாம் முடிஞ்சது டிசம்பர் மாதத்தில். இப்போ மார்ச் மாதம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்கிரேடேஷன் வந்துகிட்டே இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசியே வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவில் சற்று தொய்வு இருந்துருக்கும் இவ்வளோ நாளைக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போயிருக்கார். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது. இருந்தாலும் தடங்கள் வரும். தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி சென்று நிச்சயமாக வெற்றி இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் அதிக வலுப்பட்டு போயிருக்கு. 3ஆம் இடத்துல பார்த்தாங்கன்னா செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 5-12 அதிபதி, சனி பகவான் 2-3 அதிபதி, அதை தவிர வந்து சுக்கிர பகவான் 6-11 அதிபதி. இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பண வரவு சிறு சிறு பிரச்சனைகளோடு கொஞ்சமாக இப்போ தான் வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருங்காலங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ தொழிலில் வந்து பெரிய செட்பேக் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்குது. அதாவது கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய தொழில் போகக்கூடிய, இருக்கிற தொழிலில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியின் 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது. 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற புதன், சப்தமாதிபதி நீச்சம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தால் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொழில் அபிவிருத்திக்கு ஃபண்டு எக்ஸஸாக போடாதீங்க, பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மாறுபட்ட தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில், மறைமுகமான தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து இந்த கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து வேலையின் மூலியமாக அதிகமான பளு இருக்கக்கூடிய காலகட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், சுத்தல் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு விஷயத்தை அடையணும்னா நிறைய அலைச்சல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 25/3/2024 31/3/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 27ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 10ஆம் இடத்துல இருக்கார். பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா 9-10 அதிபதிகள் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொது காரியங்களுக்காக நீங்கள் வந்து பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி நிற்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் இடத்துல வந்து குரு சந்திர யோகம் 11ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அவரே 6ஆம் அதிபதி என்றதால் புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய, தொழில் மூலியமாக அபரிவிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக 27ஆம் தேதி காலத்திலிருந்து 29ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 29ஆம் தேதி அதிகாலை 12:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போகிறதும் அவர் வந்து சுபத்துவம் அடைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். பிஆர் அதை தவிர வந்து விசாவுக்கு ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புத பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும்
வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணுன்னு பார்த்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டம், கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதுகிறவாள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவா டெஃபினட்டாக அதில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனி பகவானோட சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் குழந்தை இது அபார்ஷன் ஆகிறதுக்கூடிய, ஏன்னா 5ஆம் அதிபதி சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால அபார்ஷன் ஆகிறதோ கொஞ்சம் தள்ளி போகிறதோ வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா பொதுவாக சிவில் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு, அதை தவிர பேங்க் மேனேஜர்ஸு, கோல்டு ஸ்மித்து, கோல்டு இது விற்கிறவங்க, ஆர்னமெண்ட்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு வடமாலை சாத்திட்டு வாங்க. அதை தவிர வெண்ணகாப்பு சாத்திட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சது மூக்குக்கடலையில் சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை அன்னைக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.